ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னோட அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் நன்மையை மாத்திரமே செய்வார். இந்த நாளின் வேத தியானத்திற்காக அப்போஸ்தலருடைய நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம், தியானிப்போம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். கடந்த பாடத்துல நம்ம இந்த பண்டிகைகளை குறித்து நம்ம தியானிச்சு இல்லைங்களா? அதாவது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் கை கொள்ளும்படியாக அவர்களுக்கு பிரமாணங்களாக கட்டளைகளாக என்ன பண்ணாரு, கொடுத்தாரு இல்லைங்களா? 7 பண்டிகைகள். அதை அவங்க என்ன பண்ணணும், கம்பல்சரி அவங்க அதை ஆசரிக்கணும். விசேஷமாக அவர்களுடைய ஆண் பிள்ளைகள் 20 வயதிற்கு மேற்பட்ட ஆண் பிள்ளைகள் உலகத்திலே எந்த மூலையில இருந்தாலும் இந்த 3 பண்டிகைக்கு அவங்க என்ன பண்ணணும், வருஷத்துல 3 தடவை ஆஜர் ஆகணும். ஏன்னா கர்த்தர் அவங்களை ஆசீர்வதித்ததின் விளைவாக அவங்க கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிற வகையில அவங்க யாருடைய சந்நிதிக்கு முன்பதாக நிற்கணும், கர்த்தருடைய சந்நிதிக்கு முன்பதாக நிற்கணும் என்பதுதான் இந்த பண்டிகையெல்லாம் குறிக்கிறது. மற்றபடி அப்புறம் சொன்ன இந்த பண்டிகையெல்லாம் வெறும் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு நிழல், ஷேடோ. அது ஒரு என்ன சொன்ன, அது சிம்பாலிக்கா, அது அடையாளங்களாக அல்லது அது மாதிரியாக நிழலாக தான் இந்த பண்டிகை எல்லாத்தையும் அவர் கொண்டாடும்படியாக ஆண்டவர் என்ன பண்றாரு, இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்தாரு. அதனுடைய நிஜம் எல்லாம் எங்க தான் நிறைவேறுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில தான் அதெல்லாம் நிறைவேறிச்சு. மற்றும் அவருடைய முதலாவது வருகையிலும் மற்றும் அவருடைய 2வது வருகையிலும் தான் இதனுடைய நிறைவேறுதல் எல்லாம் என்ன பண்ண போகிறது, சம்பவிக்க போகுதுன்ட்டு நான் உங்களுக்கு கடந்த பாடத்துல சொன்னேன் இல்லைங்களா? அதுல 3 மாத்திரம் தான் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு 4வது நம்ம பார்க்க போறோம். அந்த 3 பண்டிகை இன்னொரு முறை நான் சொல்லிடுறேன். முதலாவது பஸ்கா பண்டிகை, அடுத்தது புளிப்பில்லா அப்ப பண்டிகை, அடுத்தது முதற் பலன் பண்டிகை, பாஸ் ஓவர், அன்லெவன்ட் பிரெட், ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் இல்லைங்களா? இந்த 3 பண்டிகையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில நிறைவேறிச்சு. அதாவது அவருடைய மரணம், அவருடைய அடக்கம், அவருடைய உயிர் தெழுதலில் இந்த பண்டிகையினுடைய உண்மை என்ன ஆயிற்று, நிறைவேறிச்சு. இதெல்லாம் நான் உங்களுக்கு டீச் பண்ணேங்க. ஆனா இதெல்லாம் யூத மக்களுக்கு இதை பத்தி ஒன்றும் தெரியாது பாருங்க. அவங்க ஒரு பண்டிகையை அவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, அவங்கன்னு கிடையாதுங்க, இந்த உலகத்துல எந்த மதத்தை எடுத்துக்கினாலும் சரி, காலப்போக்கில் ஒரு விஷயத்தை செய்து கொண்டே வரும்போது அதை எதற்காக செய்யறாங்க, அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன, அதனுடைய நிறைவேறுதல் என்ன என்பதை ஜனங்க என்ன பண்ணிடுவாங்க, மறந்து போயிடுவாங்க. இதுதான் உண்மை. கிறிஸ்தவங்களும் சரி, யூதர்களும் சரி, இந்துக்களும் சரி, இஸ்லாமியர்களும் யாருன்னா எடுத்துக்கோங்க, ஒரு விஷயத்த அவங்க காலங்காலமா செஞ்சுட்டு வரப்போ அதனுடைய உண்மையான நோக்கம், அது எதற்கு கொடுக்கப்பட்டது, அதனுடைய நிஜம் என்ன, அந்த பண்டிகை எதை பேசுது என்பதை மறந்துட்டு அதை பாரம்பரியமாக சந்தோஷத்திற்காக ஜாலிக்காக என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க, கொண்டாட ஆரம்பிச்சிடுவாங்க. உதாரணத்துக்கு கிறிஸ்துமஸே எடுத்துக்கோங்களேன். மற்றவங்களை ஏன் நம்ம கை காட்டணும், நம்மளே காட்டிப்போம். கிறிஸ்துமஸ் என்றால் கடவுள் மனுஷனாக அவதரித்தாரு. ஆனா கிறிஸ்துமஸுக்கு யாருக்குமே அதை யோசிக்கிறது இல்லை, அவர் எதற்கு வந்தாரு என்பதையெல்லாம் அவங்களுக்கு யோசனை இல்லை. கிறிஸ்துமஸ்னா டெக்கரேஷன்ஸ், சும்மா கிறிஸ்துமஸ் அன்னைக்கு உங்களுக்கு நான் போதிச்சேன் இல்லைங்களா, சும்மா ஜக ஜோதியாக என்ன பண்ணோம், உலகமே மின்னும். எதற்குன்னு தெரியாது, அவங்க என்ன பண்ணிடுவாங்க, எல்லாம் செட்டப்ஸ் எல்லாம் பண்ணி பாட்டு, டான்ஸு, கேக்கு, வைனு, ஆல்கஹாலு போடு கும்மா. ஆனா அது எதற்காக அப்படி என்பதை காலப்போக்கில் ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க, மறந்துட்டாங்க. அதை தெரிந்து கொள்ளவும் யாருக்கும் என்ன கிடையாது, விருப்பம் கிடையாது. இயேசு யாரோ ஒருத்தர் பிறந்தார், நம்மளுக்கு ஜாலி, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஐயோ இன்னைக்கு மன்னிச்சுக்கங்க, ஏன்னா நேரம் ரொம்ப ப்ரெஷியஸ் இல்லைங்களா? சொல்ல வந்தது என்னன்னா, இந்த யூத மக்கள் கூட கடவுள் கொடுத்துட்டாருப்பா, கர்த்தர் கொடுத்துட்டாரு, இதை கொண்டாடணுன்ட்டு நல்லா கொண்டாடிட்டு தான் வந்தாங்களே தவிர அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன, இதை ஏன் கடவுள் நம்மளை கொண்டாட சொன்னாரு, இதற்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்ன, சத்தியம் என்ன, நிறைவேறுதல் என்ன என்பதை அவங்க ஒருபோதும் என்ன பண்ணல, சோதிக்கல, பரிசோதிக்கல, அதை அவங்க என்ன பண்ணல, ஆராயல. இதுதான் உண்மைங்க.
ஸோ நான் உங்களுக்கு வந்து இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுற வாசி இதெல்லாம் அவங்களுக்கும் தெரியும்னு நினச்சிக்காதீங்க. அவங்களுக்கு இதை பற்றியெல்லாம் ஒன்றுமே தெரியாதுங்க. ஸோ மூன்றுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில் என்ன ஆயிற்று? நிறைவேறிற்று. இன்னைக்கு 4வது, இது ரொம்ப ரொம்ப இந்த அதிகாரத்தை வந்து நம்ம எவ்வளோ நாளைக்கு எவ்வளோ நாள் எடுக்கும்னு எனக்கு தெரியாதுங்க. ஏன்னா இந்த அதிகாரம் ரொம்ப 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 முக்கியமான அதிகாரம் கிறிஸ்தவத்திலேயே. ஏன் பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷன்லேயே சொல்லியிருப்பேன். 1ஆம் அதிகாரம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இங்கத்துல தான் எல்லா டினாமினேஷனும் என்ன பண்ணுறாங்க, பிறக்கிறாங்கன்னே சொல்லிடலாம். அவங்கவுங்க எல்லாருமே இங்கத்துல இருந்து தான் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய ஆரம்பத்தை எடுக்கிறாங்க. இதில் இருக்கிற சத்தியங்களை நான் ஒவ்வொன்றா சொல்கிறப்போ நிறைய பேர் என்ன ஆகிட்டே வருவாங்க, அஃபண்ட் ஆகிட்டு அன்ஃபாலோ ஆகிட்டே வருவாங்க. அதில் முதல்ல நான் சொல்லிட்டேன் இல்லைங்களா, யாரை பார்த்தோம், ரோமன் கேத்தலிக் சர்ச். அந்த டினாமினேஷன் என்ன ஆயிற்று, அஃபண்ட் ஆகிட்டு அவங்க நிறைய பேர் அன்ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க ஆல்ரெடி. ஏன்னா சத்தியத்தை சொன்னால் என்ன ஆவாங்க, ஒன்று சத்தியத்தை ஏற்றுக்கொண்டா அவங்க வந்து விடுதலை அடைவாங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். இது ஒன்று நடக்கும். இல்லாத பட்சத்தில் ரெண்டாவது இன்னொன்று என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, சத்தியத்தை கேட்கறது அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அஃபண்ட் ஆகி விட்டுருவாங்க. இது ரெண்டு தான் நடக்குங்க. ஒன்று சத்தியத்தை ஏற்றுக்குன்னா அவங்க விடுதலை அடைவாங்க, இல்லைன்னா அவங்க அதே அடிமைத்தனத்தில் தான் இருப்பாங்க. சத்தியத்தை அவங்க என்ன பண்ணுவாங்க, கேட்காதபடிக்கு தங்களுடைய காதை அடைத்து கொள்வார்கள். இதுதான் உண்மை. ஸோ மரியாதை குறித்து போதிக்கிறப்போ நான் நிறையா விஷயங்களை சொன்னேன். ஸோ அதில் நிறைய பேர் அஃபண்ட் ஆகிட்டாங்க. நீங்கள் அஃபண்ட் ஆகுனா அஃபண்ட் ஆகிக்கிங்க, சத்தியத்தின் நிமித்தம் அஃபண்ட் ஆகுனா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இவன் உண்மையாக சொல்கிறான்ப்பா அப்படின்ட்டு அஃபண்ட் ஆகுனா அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. மற்ற பிறகு வேறு எதுனா நான் இது பண்ணி அஃபண்ட் ஆனீங்கன்னா அப்போது என் மேலே எதுவும் தப்பு இருக்குது. நான் வந்து சத்தியத்தை தானே சொல்கிறேன். அது உங்களுக்கு ஏற்க மனதில்லைன்னா அது என்னுடைய தவறு கிடையாது. அடுத்தபடியாக பேப்டிஸ்ட் அஃபண்ட் ஆகியிருப்பாங்க, அவங்களும் அன்ஃபாலோ ஆகியிருப்பாங்க இல்லைங்களா. நம்ம எல்லாம் தண்ணி ஞான ஸ்நானத்துனாலாம் நம்ம ரசிக்கப்படுறது கிடையாது. எதுவுமே அவங்க ஓடிட்டுப்பாங்க. ஏன்னா அவங்களோட பேஸ்மெண்ட்டே எது தான், ஃபவுண்டேஷனே எது தான், தண்ணி. ஆனால் நம்ம கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரசிக்கப்படுறோம் இல்லைங்களா. இது கர்த்தருடைய ஈவு, பரிசு, கிஃப்ட். நம்ம எதையோ செய்து பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டெல்லாம் கிடையாது. அவர் செய்ததை நம்புறப்ப நம்ம ரசிக்கப்படுறோம்னு சொன்ன பேப்டிஸ்ட் அவுட். இன்னைக்கு பென்டெகோஸ்ட் அவங்க அஃபண்ட் ஆவாங்க. உண்மையான நீங்கள் சத்தியத்தை கற்றுக்கணும் நினைச்சிங்கன்னா, நான் சொல்லுறது சத்தியமாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்க. இல்லைப்பா இதெல்லாம் சத்தியம் தெரிஞ்சும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலை, அஃபண்ட் ஆகிறீங்கன்னா அஃபண்ட் ஆகிக்கிங்க. அதனால் எனக்கு ஒரு கவலையும் கிடையாது. இன்னைக்கு பெந்தேகோஸ்து அந்த டினாமினேஷனை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். நான் இல்லாதது சொன்னால் நீங்கள் என்ன பண்ணலாம், டிபேட் பண்ணலாங்க, எதிர்த்து நிற்கலாம். ஆனால் இருக்கிறது சொன்னால் நீங்கள் ஏற்கிறதும் ஏற்காததும் அது உங்களுடைய விருப்பம். சரி, ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நமக்கு இதிலே பெந்தேகோஸ்தே அதை குறித்து தியானிப்போம். ஸோ ஆண்டவர் வந்து 7 பண்டிகைகளை வந்து இஸ்ரேல் ஜனங்கள் யூதர்களை ஆசரிக்கும்படியாக என்ன பண்ணாரு, கொடுத்தாரு இல்லைங்களா. அது எல்லாமே ஒரே அதிகாரத்திலேயே அவர் கொடுத்திருக்கிறாரு. லேவியராகமம் 23ஆம் அதிகாரம், அதை திருப்பிக் கொள்ளுங்க. அதில் 3 பண்டிகை குறித்து நம்ம தியானிச்சாயிற்று. இன்னைக்கு 4வது பண்டிகை, அதனுடைய விவரங்களை டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு அப்புறம் தியானிக்கலாம். முதல்ல வாசிச்சிடலாமா? 15வது வசனத்திலிருந்து பாருங்களேன். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் வசனம் 15லேருந்து பாருங்க. நீங்கள் அசைவாட்டும் கதிர்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு எண்ண துவங்கி 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50ஆம் நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள். நீங்கள் ஒரு மரக்காலிலே 10 பங்காகிய மெல்லிய மாவிலே புளிப்பாக பாகம் பண்ணப்பட்ட அசைவாட்டும் காணிக்கையாய் இருக்கிற 2 அப்பங்களை உங்கள் வாசஸ்தலங்களில் இருந்து கர்த்தருக்கென்று முதற் பலனாக கொண்டு வந்து. இதுதான் பெந்தேகோஸ்தே பண்டிகையினுடைய விவரம். இன்னொரு வசனத்தையும் வாசிடலாம். முதல்ல வசனத்தை வாசிடலாம், அப்புறமா நம்ம வேகமாக ஓட வேண்டியது இருக்கு இல்லைங்களா. உபாகமும் 16ஆம் அதிகாரம் வசனம் 9வது வசனம் பாருங்களேன். 7 வாரங்களை எண்ணுவாயாக, அறுப்பு அறுக்க தொடங்கும் காலம் முதல் நீ அந்த 7 வாரங்களையும் எண்ண வேண்டும். அவைகள் 10வது வசனம், அவைகள் முடிந்தபோது வாரங்களின் பண்டிகையை
உன் தேவனாகிய கர்த்தருக்கு என்று ஆசரித்து உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்ததற்கு தக்கதாய் உன் கைக்கு நேர்ந்த மனப்பூர்வமான காணிக்கையாகிய பகுதியை செலுத்தி. ஸோ இதுதான் பெந்தேகோஸ்தே பண்டிகை. இப்படிதான் இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகையை வந்து நீங்க ஆசரிக்கணும்ட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு சொல்லியிருக்கிறார். படிச்சதுல ஒரு சிலருக்கு புரிஞ்சிருக்கும் சில விஷயங்கள், சில விஷயம் புரியாது இல்லைங்களா? அதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ நல்லா கவனிச்சிங்கன்னா, பண்டிகை பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டதெல்லாம் நிழலாட்டமாக சொல்லப்பட்டது, ஷேடோவா அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? அது மாதிரியாக பிக்சரா டைப்ஸாக தான் சொல்லப்பட்டது. அது வந்து இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில நிறைவேறிச்சு. இட் இஸ் ஒன் டைம் ஈவெண்ட் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? இட் இஸ் அன்ரிப்பீட்டபிள், நான் ரிப்பீட்டபிள் ஈவெண்ட் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? அதாவது ஒரு தடவை அது முழுமையாக நிறைவேறிச்சுன்னா அது மீண்டும் வந்து என்ன பண்ணப்படாது, செய்யப்பட மாட்டாது. உதாரணங்கள் எல்லாம் சொல்லி நான் நேரத்தை வீணாக்க விரும்பல, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு தடவை ஒன்று ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னா, கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அது திருப்பி வந்து என்ன பண்ண கூடாது, திருப்பி ஸ்டார்ட் பண்ண முடியாது, முடிஞ்சு போச்சு, அது அவ்வளோதான், இட் இஸ் ஃபினிஷ்ட். ஸோ அப்படியாக 3 பண்டிகை வந்து நிறைவேறிச்சு இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில. அது மீண்டும் நடக்க போறது கிடையாது. அது போலவே இன்னைக்கு பார்க்க போகிற பெந்தேகோஸ்தே என்ற அந்த பண்டிகையும் வந்து எப்படி நிறைவேறிச்சு, அதை ஏன் நம்ம திருப்பி செய்ய கூடாது என்பதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். இதுவும் ஒன் டைம் ஈவெண்ட் தான், நான் ரிப்பீட்டபிள் ஈவெண்ட் தான். இட் இஸ் ஃபுல்ஃபில்ட், இட் இஸ் ஃபினிஷ்ட், இட் இஸ் கம்ப்ளீட்டட். விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ கர்த்தர் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு கட்டளையாக கொடுக்குறாரு இல்லைங்களா? நீங்க என்ன பண்ணணும், வருஷத்துல 3 தடவை உன்னுடைய ஆண் பிள்ளைகள் எல்லாம் வந்து என்ன பண்ணணும், வரணும், வந்து என்ன பண்ணணும், கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தணும். நல்லா கவனிச்சுக்குங்க, நான் வேர்ஸ் பை வேர்ஸாக அங்கே டீச் பண்ணலங்க. ஏன்னா அங்கே நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க பண்டிகை கொண்டாடுறப்போ நீங்க என்ன பண்ணணும், எல்லா பண்டிகையிலையும் பலி கொடுக்கணும், ஆடு மாடு இதுகள் எல்லாம் பலி கொடுக்கணும். அதெல்லாம் நான் கவரே பண்ணல, கவனிச்சுக்குங்க. நான் ப்ரீஃபா உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக தானே வந்தோம், அதனால தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதனால விடப்பட்டதெல்லாம் நீங்க வந்து என்ன பண்ணிடாதீங்க, என்ன இதெல்லாம் டீச் பண்ணலையா அப்படின்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் நான் டீச் பண்ணலங்க. நான் பண்டிகை குறித்து அதனுடைய நிறைவேறுதலை குறித்து தான் உங்களுக்கு போதிச்சுட்டு இருக்கிறேன். ஓகே. ஸோ ஆனால் ஒவ்வொரு பண்டிகையும் நீங்கள் ஆசரிக்கிறப்போ என்ன கொடுக்கணும், பலிகள் கொடுக்கணும், ஆடு மாடுகளை எல்லாம் பலி கொடுக்கணும். அது போலவே இந்த பண்டிகையிலையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் என்ன செய்யணும்ன்ட்டு சொல்லியிருக்கிறாரு இல்லைங்களா? அதாவது இந்த பண்டிகை எப்போ கொண்டாடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதற் பலன் பண்டிகை கொண்டாடி 7 வாரங்களை எண்ணணும். நம்ம வாசிச்சோம் இல்லைங்களா? அதாவது அந்த 3வது பண்டிகை சொன்னேன் இல்லைங்களா, முதற் பலன், அந்த பண்டிகையினுடைய மறுநாள்ல இருந்து எவ்வளோ எண்ணணும், 7 வாரங்கள் எண்ணும். அதாவது 7 into 7 49 நாள் வருதுங்க. 49 நாள் கழித்த பிறகு அந்த 50வது நாள்ல தான் இந்த வாரத்தின் பண்டிகை அல்லது பெந்தேகோஸ்தே பண்டிகையை வந்து இவங்க என்ன பண்ணணும், கொண்டாடணும்ட்டு ஆண்டவர் இங்க சொல்லி இருக்கிறார். கடந்த பாடத்துல ஒரு கிளாரிபிகேஷன் சொல்ல மறந்துட்டேன். அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் வந்து அந்த பஸ்கா பண்டிகையை வந்து ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி தான் கொண்டாடினாங்க. முதலாவது மாதம், அவங்களுக்கு வருஷத்தின் முதலாவது மாதம் 14ஆம் தேதி. ஸோ நான் வந்து சில சமயத்தில் வந்து முதலாம் நாள் நான் சொன்னேன், மன்னிச்சுக்கோங்க. ஸோ இங்கே அந்த 3 பண்டிகை 3 நாளில் முடியுதுன்னு சொன்னேன் இல்லைங்களா? பஸ்கா பண்டிகை 1 நாள் பண்டிகை, புளிப்பில்லா அப்ப பண்டிகை வந்து 7 நாள். அந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகை கொண்டாடும் போதே வந்து இவங்க என்ன பண்டிகையை கொண்டாடணும், முதற் பலன் பண்டிகை கொண்டாடணும்னு சொன்னேன் இல்லைங்களா? முதற் பலன் பண்டிகை எதோடு சம்பந்தப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, விவசாயத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கு, அக்ரிகல்ச்சரல். அதுல இருந்து விளைகிற அந்த விளைச்சல் இருந்து தான் முதல்ல ஆண்டவருக்கு செலுத்தணும் இல்லைங்களா? அது போலவே இந்த பண்டிகை கொண்டாடி 49 நாளுக்கு பிறகு அவங்க அறுவடை பண்ற அதுல இருந்து ஆண்டவருக்கு என்ன பண்ணணும், பலி செலுத்தணும், காணிக்கை செலுத்தணும். ஸோ இந்த பண்டிகை கூட எதோடு சம்பந்தப்பட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா, விவசாயத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கு. முதற் பலன் பண்டிகையும் விவசாயத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கு. இந்த வாரத்தின் பண்டிகை பெந்தேகோஸ்தே பண்டிகையும் எதோடு சம்பந்தப்பட்டிருக்கு, விவசாயத்தோடு. ஏன் பார்த்தீங்கன்னா, அந்த முதற் பலன் பண்டிகை எதுன்னு பார்த்தீங்கன்னா, அதை முதல்ல அவங்க இருக்கிற அந்த அறுவடையில ஆண்டவருக்கு கொடுக்கிற ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸுங்க. முதல் பலனாலே அதுதானே. அவங்க விளைச்சிருக்கிறதுல இருந்து வந்திருக்கிற முதல் பலனை வந்து ஆண்டவருக்கு காணிக்க செலுத்தினாங்க இல்லைங்களா? இப்போ இந்த
50 நாள் கழிச்சு அவங்களுடைய அந்த முழு விவசாயத்துல இருந்து அவங்க அறுவடை செய்தாருங்க இல்லையா, அதுல இருந்து ஆண்டவருக்கு என்னத்தை கொடுப்பாங்க, காணிக்கை செலுத்துவாங்க. ஸோ ரெண்டுமே எதோடு சம்மந்தப்பட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா விவசாயத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கு. ஸோ இந்த 49 நாள் கழித்து 50வது நாள் அப்படின்ட்டு நம்ம வாட்ச் இல்லைங்களா, அது தாங்க பென்டி, கிரேக்க மொழியில பென்டின்னு சொல்லுவாங்க. அதாவது அதுக்கு அர்த்தம் என்னன்னா 50வதுன்னு அர்த்தங்க. 50th பெந்தேகோஸ்தேனா என்ன அர்த்தம், 50வது நாள், 50வதுன்னு அர்த்தம். அப்போ இன்னைக்கு பெந்தேகோஸ்தே சர்ச்சுன்றாங்க, அப்போனா 50வது சபையா? அப்போ மீதமுள்ள 49 லிட்டரலா 50 பெந்தேகோஸ்தே சர்ச்னா என்ன, 50வது சபைன்னு அர்த்தங்க. உண்மையிலேங்க. அப்கோர்ஸ் அவங்க எதற்கு அந்த பேர் வைத்து இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த பெந்தேகோஸ்தே நாள்ல நடந்த அந்த அனுபவத்தை மையமாக வைத்து தான் பெந்தேகோஸ்தேன்னு வச்சிருக்காங்க. ஆனா லிட்ரலா பெந்தேகோஸ்தே என்றால் என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா 50th அர்த்தங்க, 50வதுன்னு அர்த்தம். ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்த 50வது நாள்ல இந்த வாரத்தின் பண்டிகை என்ன பண்ணும், கொண்டாடணும். அதுல நீ என்ன பண்ணும், நீ அறுவடை செய்த அந்த முழு அறுவடை செய்த இல்லையா, அதுல இருந்து ஆண்டவருக்கு என்னத்தை செலுத்தணும், ஆஃபரிங்க, காணிக்கை செலுத்தணும் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணோம் வாசிச்சோம் இல்லைங்களா. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு பண்டிகை, இதுல எல்லாருமே ஆஜராகணும் இல்லைங்களா. அதனால தான் உலகத்துல இருந்த எல்லா மூலையில இருந்தும் அந்த பெந்தேகோஸ்தே நாள் பண்டிகைக்கு என்ன பண்ணாங்க, வந்திருந்தாங்க. அதை தான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், திருப்புங்க 5வது வசனம். பைபிளை திருப்பிட்டே இருக்கணும் நீங்க, ஏன்னா நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு உங்களுக்கு தெரியணும் இல்லைங்களா. 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் பாருங்க. வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசங்களிலும் இருந்து தேவ பக்தியுள்ள யூதர்கள் வந்துச்சிங்களா இல்லைங்களா. வானத்தின் கீழ் இருக்கிற, உலகத்துல இருக்கிறவங்க, வானத்தின் கீழே இருக்கிற இந்த உலகத்துல இருக்கிற எல்லா திசைகளிலும் இருந்து சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தி உள்ள யூதர்கள் யார் வந்திருக்கிறாங்க இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கு, உலகத்துல இருக்கிற தேவ பக்தி உள்ள யூதர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அன்னைக்கு எருசலேமுக்கு வந்திருக்கிறாங்க. நான் சொல்ல பைபிள் சொல்லு. அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அப்ப அங்க இருந்தாங்க பாருங்க, இந்த உலகத்தின் மூலையிலிருந்து எல்லா 4 திசையிலும் இருந்து வந்த தேவ பக்தி உள்ள யூதர்கள். தேவ பக்தி இருந்தா தானே நீ ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வருவ, பக்தியே இல்லைன்னா நீ எங்க வருவ. இது இப்போ ஆவிக்குரிய இதுக்கெல்லாம் புரியுதுங்க, சாதாரண விஷயம் இல்லைங்க. பக்தி இருக்கிறவன் தாங்க வருவான். அடப்போடா கடவுளை அசட்டை பண்றவன், சர்ச்சை அசட்டை பண்றவன் எல்லாம் வரமாட்டாங்க. பக்தி இருந்துச்சான். ஏன்னா வரணும்னா ஐயோ என்ன டெம்ட் ஆகிறேன், இப்போ வேற எங்கன்னா போயிடுவோம். இப்போ நம்ம அதற்கு எவ்வளோ நேரம், அதற்கு எவ்வளோ பணம் நீ செலவழிக்கணும், நீ உன்னுடைய இன்கம்ல இருந்து அதை நீ கொண்டு வரணும். புரியுதுங்களா. பக்தி இருந்தால் தாங்க வருவாங்க. ஸோ உலகத்தில் இருக்கிற பக்தி உள்ள எல்லா யூதர்களும் அன்னைக்கு எருசலேம்ல என்ன பண்ணியிருக்கிறாங்க, வாசம் பண்ணார்கள். They dwelt in Jerusalem. எதற்காக, பெந்தேகோஸ்தே பண்டிகையை ஆசரிக்கும்படியாக. எங்கத்துல இருந்தெல்லாம் வந்தாங்கன்னு வசனம் 9ல இருந்து சொல்லி பாருங்களேன். பார்த்தரும், மேதரும், எலாமீத்தரும், மெசோபொத்தாமியா, யூதேயா, கப்பதோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பம்பிலியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும், சிரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற லிபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும், இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியரும், யூதரும், யூத மார்க்கத்தமைத்தவர்களும், கிரேத்தரும், அரேபியரும் ஆகிய நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டா நம்ம வருகிற பாடங்களில பார்க்க போறோம். ரெஃபரன்ஸுக்காக சொன்னேன் எங்கெங்கத்துல எல்லாம் வந்திருக்கிறாங்கன்ட்டு. உலகத்துல இருக்கிற எந்தெந்த திசையில இருந்தெல்லாம் வந்தாங்கன்ட்டு எழுதியிருக்கு பாருங்க. யார் வந்தது? யூதர்கள். யாரு? பக்தியுள்ள யூதர்கள் இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னபடியே அவங்க எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, ஆடு மாடு இதெல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஏன்னா பலி கொடுக்கணும் இல்லைங்களா.
அது மாத்திரம் கிடையாது, அதுல ரொம்ப ஸ்பெஷல் அந்த பண்டிகையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அசைவாட்டும் 2 அப்பங்களை வந்து என்ன பண்ணும், கொண்டு வரணுங்க. இருந்துச்சா இல்லைங்களா? அதை வந்து அவங்க என்ன பண்ண ஆண்டவருக்கு செலுத்தணுங்க. இப்போ அவங்க புதுசா அறுவடை செய்திருக்கிறாங்க இல்லைங்களா, அதை எடுத்து அதை வந்து என்ன பண்ணும், அப்பமாக, அதாவது பிரெட்னா இப்ப இருக்கிற பிரெட் இல்லை, நான் போன முறை சொன்னேன் அதே தான். அதை வந்து என்ன பண்ணி பேக் பண்ணி அதை வந்து கர்த்தருக்குன்ட்டு என்ன பண்ணும், 2 அசைவாட்டும் அப்பம் படிச்சோமா இல்லைங்களா, அதை வந்து என்ன பண்ணும் கர்த்தருக்கு செலுத்தணும் இல்லைங்களா. அது எல்லாத்தையும் வந்து இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை செய்யும் முறை வந்து இப்போ வித்தியாசப்படும். பஸ்கா பண்டிகையில புளிப்பில்லா அப்ப பண்டிகையில செய்தது வித்தியாசம், இங்க வித்தியாசம். ஏன்னா அதுல வந்து புளிப்பு சேர்க்கல, கவனம் இருக்குங்களா. அதான் இதுல பாத்தீங்கன்னா புளிப்பு சேர்க்கப்பட்டிருக்கு. இந்த 2 அசைவாட்டும் அப்பத்திற்கு என்ன பண்ணப்பட்டிருக்கு, புளிப்பு சேர்க்கப்பட்டிருக்கு. நான் கடந்த பாடத்திலே சொன்ன புளிப்பு வந்து எதை குறிக்கும், பாவத்தை குறிக்குங்க. அப்புறம் ஏன்ப்பா இதுல புளிப்பு சேர்ந்துச்சுன்னா, இந்த அப்பம் இது எதை குறிக்கும் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் நாட்டை குறிக்கும், இஸ்ரேல் ஜனங்களை குறிக்கும். அந்த புளிப்பு எதை குறிக்கும்னா பாவத்தை குறிக்கும். என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் தாங்கள் பாவிகள் என்று இது வந்து என்ன பண்ணுது, குறிக்குது பாருங்க. இங்க பலி கொடுத்த எல்லாருமே பாவிகள்ங்க, அதுக்கு தாங்க பலி கொடுத்தாங்க. இது சொன்னா இல்லை பாவிகள்ங்க. அவங்களுடைய வாழ்க்கையில என்ன இருந்துச்சு, புளிப்பு இருந்துச்சு. ஸோ இந்த இஸ்ரேல் நாடு வந்து ஆண்டவருக்கு என்ன பண்ணும், அந்த அப்பத்தை வந்து என்ன பண்ணும், செலுத்தணும், பலி செலுத்தணும் என்பது குறிக்கிறது தான் இந்த 2 அசைவாட்டும் அப்பம். இது என்ன பண்ணுவாங்க சார், ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு புரியும்படியாக சொல்றேனே, எல்லாமே அங்கத்துலேருந்து தான் வந்தது. ஆனால் நம்மளுக்கு புரியணும்னா இங்க இருக்கிறத காட்டினா தான் உங்களுக்கு ஈஸியாக புரியுது. அதாவது பூசாரி, அதாவது ஆசாரியன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 அப்பத்தை, அந்த புளிப்பு சேர்ந்த அந்த அப்பத்தை இவங்க சுட்டு எடுத்துட்டு வந்தாங்க இல்லைங்களா, அந்த 2 அப்பத்தை, அது ரொம்ப நீளமா இருக்குங்க 2 அப்பம், அதை கொண்டு வருவாங்க. இதை ஆசாரியன் வாங்கி என்ன பண்ணுவான் பார்த்தீங்கன்னா, ஆல்டருக்கு முன்பாக, அதாவது பலிபீடத்திற்கு முன்பதாக என்ன பண்ணுவான் பார்த்தீங்கன்னா, அதை வந்து முன்னாடி பின்னாடி இப்படி வந்து என்ன பண்ணுவான், வேவ் பண்ணுவாங்க, அசைவாட்டுவான், மேலே கீழே முன்னாடி பின்னாடி இப்படி எல்லாம். இன்னைக்கு பார்க்குறீங்க இல்லைங்களா, சொன்னேன் அங்கத்துலேருந்து இங்கே வந்து தான் இதெல்லாம் காப்பி எல்லாமே. இந்த தெளிக்கிறது, வைக்கிறது, இது பண்ணுறது எல்லாமே எங்கத்துலேருந்து வந்தது தான், அங்கத்துலேருந்து வந்தது தான். அதுக்கு தான் சொன்னேன், லீகலாக ஒரே ஒரு மதம்னா அது யூத மதம் தான், அதுலேருந்து தான் காப்பி. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஆசாரியன் பார்த்தீங்கன்னா அந்த 2 அப்பத்தை எடுத்து அதை அசைவாட்டுவாங்க. அந்த பலிபீடத்திற்கு அந்த அல்டருக்கு முன்பதாக என்ன பண்ணுவான், மேலே கீழே முன்னாடி பின்னாடி எல்லாம் வந்து என்ன பண்ணுவான், இப்போ எப்படி மந்திரம் ஊதின்னு பண்ணுறாங்களே அதே மாதிரி ஆசாரியனும் என்ன பண்ணுவான், ஜெபம் பிரார்த்தனை பண்ணி கொண்டு அதை வந்து அசைவாட்டுவான் கர்த்தருக்கு முன்பதாக. இதுதான் வந்து பெந்தேகோஸ்தே பண்டிகை. இந்த பண்டிகைக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹார்வெஸ்ட் ஃபீஸ்ட், அறுவடை பண்டிகை. அறுவடைங்க, முதற் பலன்னு. இது வந்து கடைசியாக எல்லாத்தையும் என்ன செய்யறது, அறுவடை செய்யறது இல்லைங்களா, ஃபுல் ஹார்வெஸ்ட். ஸோ இந்த அறுவடை பண்டிகை எதை குறிக்குது, இதெல்லாம் இப்போ நான் இவ்வளோ நேரம் சொல்லியிருந்தெல்லாம் வந்து என்ன, நிழல், ஷேடோ. இப்போ நிஜத்தை பார்க்கலாமா, ஃபுல்ஃபில்மெண்ட்டை பார்க்கலாமா. ஏன்னா இந்த இடத்துல நிறைய பேர் வந்து தவறு செய்கிறாங்க இல்லைங்களா, அந்த தவறுகளை எல்லாம் நம்ம கொஞ்சம் கரெக்ட் பண்ணலாம். கவனம் வச்சுக்கோங்க. இந்த அறுவடை பண்டிகை வந்து, அறுவடை பண்டிகை எதை குறிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆத்தும அறுவடையை குறிக்கிறதுங்க, சோல் ஹார்வெஸ்ட். ஸோ பெந்தேகோஸ்தே என்ற பண்டிகை எதை குறிக்குதுன்னா, பரிசுத்த ஆவியானவர் வந்து இந்த புதிய உடன்படிக்கையில அவர் போய் என்ன செய்வார் என்பதை தான் குறிக்கிறது. கடந்த 3 பண்டிகையை நம்ம பார்த்தோம், அது இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில நிறைவேறிச்சு இல்லைங்களா. இந்த 4வது பண்டிகை யாரோடு சம்பந்தப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவரோடு சம்பந்தப்பட்டிருக்குங்க. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது என்ன நடக்கும் என்பது, என்ன நடக்கும்ட்டு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரோ கர்த்தர், அது இங்க நடக்குது பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் வந்திருந்தோம், ஒரு பெரிய அறுவடை சம்பவிக்க போதுங்க. சம்பவிச்சுச்சா இல்லைங்களா, அந்த அதிகாரத்தை முழுசா வாசிங்க, 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் எல்லாம் வாசி பாருங்க. ஒரு பெரிய ஆத்தும அறுவடை நடந்துச்சுங்க. 3000 பேர் வந்து என்ன பண்ணப்பட்டாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க.
அப்புறம் பார்த்தீங்கன்னா 5000 பேர் என்ன பண்ணப்பட்டாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. இந்த அறுவடை இவ்வளோ பேர் ரட்சிக்கப்பட்டாங்க இல்லையா, இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் முதற் பலன், ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ். தேவனுடைய ராஜ்யத்தில் இவங்க தான் யாரா இருக்க போறாங்க, முதல் கனிகளாக இருக்க போறாங்கங்க. நல்லா கவனம் வச்சுக்கோங்க. லிட்ரலான அதனுடைய நிறைவேறுதலை வந்து இங்க நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், சொல்லிட்டு இருக்கிறேங்க. அன்னைக்கு அந்த பெந்தேகோஸ்தே நாள்ல என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய அறுவடை செய்யப்பட்டது, ஆத்தும அறுவடை செய்யப்பட்டதுங்க. இவங்க தான் வந்து கடவுளுக்காக அந்த அவருடைய அந்த ராஜ்யத்தில வந்து என்னவா இருக்க போறாங்க, அந்த 1000 வருஷம் அரசாட்சியில இவங்க தான் முதற் கனிகளாக இருக்க போறாங்கங்க. இவங்க அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல என்ன செய்தார்களோ அதை தான் வந்து இவங்க அந்த அரசாங்கத்திலையும் என்ன பண்ண போறாங்க, ஆட்சியிலையும் அந்த 1000 வருஷம் மில்லனியல் கிங்டம்லயும் என்ன பண்ண போறாங்க, செய்ய போறாங்கங்க. என்ன செஞ்சாங்க, எல்லாமே பொதுவா வைத்து என்ன பண்ணாங்க, அனுமதிச்சாங்க இல்லைங்களா. என்ன பண்ணாங்க, அந்நிய பாஷையில பேசினாங்க இல்லைங்களா, அதாவது அறியாத மொழியில, மற்றவர்களால் அறியாத மன்னிச்சுக்குங்க, அந்நிய பாஷையில மற்றவங்களுடைய மொழியில வந்து என்ன பண்ணாங்க, உலகத்துல அப்பொழுது பேசப்பட்ட அந்த மொழியில வந்து பேசினாங்க இல்லைங்களா. அதை கற்காமலே விளங்குதுங்களா இல்லைங்களா, கொஞ்சம் குழப்பமா இருக்குங்களா, அதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம், ரெஃபரன்ஸுக்கு தான் சொல்லுக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து எங்கே செய்யப்பட போகிறது, அந்த 1000 வருஷம் அரசாட்சியில் செய்யப்பட போகுதுங்க. அதை அடுத்த பாடத்தில் டீட்டெயில்டாக உங்களுக்கு நான் போதிக்க போகிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு பாடம், நியூ காவனன்ட், புதிய உடன்படிக்கை என்ற தலைப்பில் பேச போகிறேன். ஸோ அதுதான் இங்கே சம்பவித்து கொண்டிருக்கிறது. இந்த பண்டிகைக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்கேதரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபீஸ்ட் ஆஃப் இன்கேதரிங், எல்லாத்தையும் மீண்டும் ஒன்றாக கூட்டி சேர்க்கிற பண்டிகை. அது முதற் பலன் சொன்னேன் இல்லைங்களா, இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸு, முதல் ஆத்தும அறுவடை. இப்போ ரெண்டாவது ஒரு பெரிய அறுவடை வரப்போகுது, சேர்ப்பு கால பண்டிகை. சேர்ப்பு கால பண்டிகை, இன்கேதரிங் ஃபீஸ்ட். அது எப்போ நடக்கும் பார்த்தீங்கன்னா, அது வந்து ராஜ்யத்தில் நடக்குங்க, 1000 வருஷம் அரசாட்சியில். அப்போ வந்து இவங்கெல்லாம் போய் என்ன பண்ண போகிறாங்க, இந்த உலகத்தை இவாஞ்சலைஸ் பண்ணி இப்போ பெற்றுக்கொண்ட அந்த அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்குள்ளே இருக்குங்க. இவங்கெல்லாம் உயிரோட எழ போகிறாங்க இல்லைங்களா, நம்ம போயிட்டு பின்னிக்கு. அப்போ இவங்க தான் உலகம் எங்கிலும் போயிட்டு அந்த 1000 வருஷம் அரசாட்சியில் என்ன பண்ண போகிறாங்க. இதெல்லாம் நெக்ஸ்ட் வீக் நெக்ஸ்ட் பாடத்தில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இப்போ அங்கே போக விரும்பல. அப்போது ஒரு பெரிய சேர்ப்பு கால பண்டிகை நடக்க போகுது. அப்போ தான் வந்து உலகத்தில் இருக்கிற எல்லாருமே என்ன பண்ண போகிறாங்க, கிறிஸ்துவினுடைய அந்த 1000 வருஷம் அரசாட்சியில சேர்க்கப்பட போகிறாங்க. அது அப்புறம் பார்ப்போம். ஸோ இங்க இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை வந்து எப்படி விளக்கணும், எப்படி இன்டர்பிரேட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அதை வந்து தீர்க்க தரிசனத்தை மையமாக வைத்து தான் நீங்க என்ன பண்ணணும், அதை விளக்கணும். அப்படி செய்யாத பட்சத்துல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் கடந்த பாடத்திலே சொன்னேன் இல்லைங்களா, எரர், குளறுபடி ஆயிடும். அப்படிதான் இன்னைக்கு வந்து இந்த அதிகாரத்தை எடுத்து போதித்து தவறாக என்ன பண்ணியிருக்கிறாங்க, அதற்கு விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. அது தவறுன்ட்டு நம்ம பார்ப்போம். எப்படி, எதனுடைய கண்ணோட்டத்தில், தீர்க்க தரிசனத்தின் கண்ணோட்டத்தில் பார்த்தோம்னா இங்க என்ன நடக்குது என்பது வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா என்ன ஆயிடும், புரியும் பாருங்க. ஸோ அந்த கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவர் வந்து வருவார் என்பது வந்து பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்ட ஒரு நிகழ்வு. ஆமாவா இல்லைங்களா, அதெல்லாம் வந்து அடுத்த பாடத்தில் பார்க்க போகிறோம். யோவேல் தீர்க்கதரிசி வந்து சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா, பரிசுத்த ஆவியானவர் வருது வந்து ஆல்ரெடி பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகளும் சொல்லியிருக்கிறாங்க. ப்ளஸ் சுவிசேஷ நூல்லையும் நம்ம வந்து இதை குறித்து வாசிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணாரு சொன்னார் இல்லைங்களா, அதாவது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இடத்துல வரும்போது நீங்க பலன். ஸோ இது வந்து புதுசெல்லாம் கிடையாது, இது ஆல்ரெடி தீர்க்க தரிசனமாக என்ன பண்ணப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவர் வரப்ப என்ன நடக்கும் என்பதை தான் இந்த பண்டிகையில நம்ம பார்க்குறோம். அதாவது அந்த அசைவாட்டும் அந்த 2 அப்பங்களை வந்து என்ன பண்ணோம், அந்த தேவாலயத்துல வந்து அந்த பலிபீடத்திற்கு முன்பதாக என்ன பண்ணோம், ஆசாரியன் அசைவாட்டுவான்னு சொன்னார் இல்லைங்களா. அதை வந்து இன்னைக்கு இருக்கிற இந்த பைபிள் டீச்சர்ஸ், கமெண்டேட்டர்ஸ் எல்லாம் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாங்க பார்த்தீங்கன்னா, அந்த 2 அப்பம் இருக்கு இல்லைங்களா, அசைவாட்டுமா, வேவ் ஆஃபரிங், வேவ் பிரெட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த அசைவாட்டும் அந்த 2 அப்பம் வந்து எதை குறிக்கிறதுன்ட்டு இன்னைக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, ஒன்று யூதர்களும் இன்னொன்று வந்து புறஜாதியார்களும்
ஜூஸ் அண்ட் ஜென்டைல்ன்ட்டு போதிக்கிறாங்க. அது முற்றிலுமாக என்ன அது தவறான விளக்கம். ஏன்னா அவங்க அதை வந்து தீர்க்க தரிசனத்தை மையமாக வைத்து அவங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணாம அதை வந்து ஆண்டவர் ஏதோ ஒரு புதிய விஷயத்தை வந்து இந்த இடத்துல வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு, செய்து கொண்டிருக்கிறாரு என்பதை வந்து அவங்க என்ன பண்றாங்க, மனசுல வைத்துட்டு போதிக்கிறார். தவறாக போயிருக்குங்க. நீங்க கவனிச்சீங்கன்னா இந்த நிழலாட்டம் எதை குறிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அந்த வாரத்தின் பண்டிகை, அந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை எதனுடைய நிழல்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய நிஜம் புதிய உடன்படிக்கையில கர்த்தர் செய்ய போறதுக்கு நிழலாட்டமாக இருந்தது. வாசிப்போமே, எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 31 அதிகாரம் 31வது வசனத்தையே பாருங்களேன். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 31 அதிகாரம் 31வது வசனம். நாட்கள் வரப்போகுது. இப்போ பெந்தேகோஸ்தே நாளை குறித்து எப்ப சொல்லப்பட்டது? எரேமியா காலத்துல சொல்லப்பட்டது. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். ஸோ இங்க கர்த்தர் சொல்றாரு, ஒரு நாள் வரப்போகுது, அப்ப நான் என்ன பண்ண போறேன், இஸ்ரேல் வீட்டாரோடும் யூதா வீட்டாரோடும் நான் என்ன பண்ண போகிறேன், உடன்படிக்கை புதிய உடன்படிக்கையை நான் செய்ய போறேங்க. அதை தாங்க இங்க நம்ம அந்த 2 லோவ்ஸ் குறித்து பார்க்குறோம். அந்த அசைவாட்டும் அந்த 2 அப்பங்களை குறித்து நம்ம பார்க்குறோம். அதுல ஒரு அப்பம் எதை குறிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வீட்டாரை குறிக்கிறது. இன்னொரு அப்பம் வந்து எதை குறிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா யூதாவை குறிக்கிறது. அதாவது நார்தர்ன் கிங்டம், சதர்ன் கிங்டம், வடக்கு ராஜ்யத்தையும் தெற்கு ராஜ்யத்தையும் குறிக்குதுங்க. வடக்கு ராஜ்யம் இஸ்ரேல் 10 கோத்திரங்களை அடங்கியது தான் வடக்கு ராஜ்யம், அவங்களை குறிக்கிறது ஒரு அப்பம். இன்னொரு அப்பம் வந்து எதை குறிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா யூதா, 2 கோத்திரத்தை உள்ளடங்கியது தான் எது, யூதா கோத்திரம். இந்த 2 கோத்திரம், இந்த 2 அப்பத்தையும் ஆண்டவர் வந்து இந்த புதிய உடன்படிக்கையில என்ன பண்ண போறாராம். வாசிச்சிங்களா இல்லைங்களா? இன்னொரு வசனம் வாசிங்க. 37 அதிகாரம் எசேக்கியேல். இதெல்லாம் வந்து அடுத்த பாடத்துல டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்போ ரெஃபரன்ஸுக்காக 37 அதிகாரம் 22வது வசனம் பாருங்க. புதிய உடன்படிக்கையில என்ன நடக்குதுன்ட்டு. அவர்களை இஸ்ரவேலின் மலைகளாகிய தேசத்திலே ஒரே ஜாதி ஆக்குவேன். இப்ப 2 ஜாதியாக இருக்கிறாங்க இல்லைங்களா, ஒன்னு இஸ்ரேல், இன்னொன்னு யூதா. சாலமோனுடைய மகனுடைய காலத்துல யெரோபோகாம் படிச்சது இல்லைங்களா, ஜெரோபோகாம் யெரோபோகாம், இந்த 2 பேரை குறித்தெல்லாம் அந்த காலத்துல வந்து ராஜ்யம் 2ஆக பிரிக்கப்பட்டது இல்லைங்களா. அப்போ பிரிந்தது தான். இப்போ என்ன ஆகல, ஒன்னா ஆகலைங்க. ஆனா புதிய உடன்படிக்கையில வந்து ஆண்டவர் என்ன சொன்னாரு, 2த்தையும் நான் என்ன பண்ண போறேன், 2 வீட்டாரோட நான் ஒரு உடன்படிக்கை பண்ண போறேன் புதிய உடன்படிக்கையில. அதுல நான் என்ன செய்வேன்னு சொல்றாரு பாருங்க. அவர்களை இஸ்ரவேலின் மலைகளாகிய தேசத்திலே ஒரே ஜாதி ஆக்குவேன், ஒரே நேஷனா மாத்துவேன். இப்ப 2ஆ பிரிஞ்சிருக்கிறாங்க இல்லையா, நான் 1 ஆக்குவேன். ஒரே ராஜா அவர்கள் எல்லோருக்கும் ராஜாவாய் இருப்பார். அது வேற யாரும் கிடையாது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரே ஒரு ராஜா. இப்போ காலங்காலமா 2 ராஜ்யங்கள் 2 ராஜாக்கள் இருந்தாங்க இல்லைங்களா. இப்போ ஒரே ஒரு ராஜா, அது இயேசு கிறிஸ்து ராஜாவாக இருப்பார். அவர்கள் இனி 2 ஜாதிகளாக இருப்பதில்லை. அவர்கள் இனி 2 ராஜ்யங்களாக பிரிவதும் இல்லை. புரியுது? இதுதாங்க புதிய உடன்படிக்கையினுடைய ஆசீர்வாதம், பிளெஸிங். இன்னைக்கு இத பாத்துக்கிறீங்களா? நியூ காவனன்ட் சர்ச், நம்ம நியூ காவனன்ட்ல இருக்கிறோம். ஒன்றும் கிடையாது. ஓல்டு காவனன்ட் யார்கிட்ட பண்ணாரோ அவங்களுக்கு தான் நியூ காவனன்ட்டும். ஓல்டு காவனன்ட்ல அதே ஒர்க் அவுட் ஆகலை இல்லைங்களா. இப்போ நியூ காவனன்ட்ல, அதாவது புதிய உடன்படிக்கையில எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா ஓல்டு காவனன்ட்ல, பழைய உடன்படிக்கையில நீ செய்யணும், எல்லாத்தையும் செய்யின்ட்டு எவ்வளோ முயற்சி பண்ணாங்க, பிரமாணங்களை வைக்க, அது பண்ண இது பண்ண முடியல. ஸோ புதிய உடன்படிக்கை எதுக்கு, நான் உங்களை செய்ய வைக்கிறேன். இதுல கூட இவங்க செய்ய முடியாதுங்க, ஆனா கர்த்தர் செய்ய வைக்கிறார். யாரு? பரிசுத்த ஆவியானவர் வந்து இவங்களை செய்ய இப்பவே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வருதுங்களா? அதுதான் அடுத்த பாடத்துல விளங்குதுங்களா இல்லைங்களா? அங்க வசனம் இருக்கா இல்லைங்களா? அந்த 2 அசைவாட்டும் அப்பம் வந்து வேற யாரும் புறஜாதியாரும் யூதனும் கிடையாதுங்க. காட்டுங்க, ஒரு வசனம் காட்டுங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துல ஒரு ஜென்டைல காட்டுங்க பார்த்தலாம். முடியாது. ஒரே ஒரு புறஜாதியாரை காட்ட முடியாது.
ப்ராசலைட்ஸை வேணும்னா காட்டலாம், அதாவது யூத மதத்திற்கு மாறியவர்களை விருத்த சேதனம் பண்ணி யூதனாய் மாறியவனை காட்டலாம். ஆனா ஒரு புறஜாதியானை நீங்க காட்ட முடியாது. இல்ல, சேலஞ்ச் காட்டுங்க பார்க்கலாம். இல்லைங்கதா இல்லைங்களா? ஸோ இந்த 2 அப்பம் வந்து யூதனும் கிரேக்கனும் கிடையாதுங்க. இது அந்த 2 அப்பம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இஸ்ரேல், இன்னொன்று யூதா கோத்திரம், சாரி தேசம், நேஷன்ஸ். ஒன்று வடக்கு ராஜ்யம், இன்னொன்று தெற்கு ராஜ்யம். ஒன்று இஸ்ரேல் வீட்டார், இன்னொன்று யூதா வீட்டாருங்க. இங்க வந்து யூதனும் புறஜாதியாரும் ஒன்னா ஒரே சபையா மாறுதெல்லாம் ஒன்றும் கிடையாது, காட்ட முடியாது உங்களால். இந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை யூதனும் கிரேக்கனும் ஒருத்தரா இருக்கிறதெல்லாம் வந்து யாரால தான் போதிக்கப்பட்டது? அப்போஸ்தலனாகிய பவுல், நம்மளுடைய அப்போஸ்தலன் தாங்க அதை பேசுறாரு. அவருக்கு தாங்க இதெல்லாம் வந்து என்ன பண்ணப்பட்டது? இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பதாக ரகசியமாக வைக்கப்பட்டு அவருக்கு தான் வெளிப்படுத்தப்பட்டது. யூதன் என்றும் இல்லை, கிரேக்கனும் இல்லை என்பதெல்லாம் பவுல் மூலியமாக. இப்போ பவுலெல்லாம் நீங்க உள்ள கொண்டு வராதிங்க. அவர் இன்னும் பவுல் சீன்லயே கிடையாது. பாண்டவர் இன்னமும் யாரோடு தான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறாரு? யூத மக்களோடு செயல்பட்டு கொண்டு இருக்கிறாருங்க. ஸோ இந்த 2 அப்பம் வந்து யூதனும் கிரேக்கனும் கிடையாது. இந்த 2 அப்பம் வந்து இஸ்ரேலும் யூதாவும். ஆசிங்க, நம்மளது 2 அப்பமே கிடையாதுங்க, நம்மளது ஒரே அப்பம் தான். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் திருப்புங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் வசனம் 17வது வசனம் பாருங்களேன். நான் 17வது வசனம் தாங்க. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். பாத்தீங்களா, நம்ம 2 அப்பம் கிடையாது, நம்ம ஒரே அப்பம். அந்த ஒரே அப்பத்தினுடைய அவயவமா இருக்கிறோங்க. விளங்குதா இல்லைங்களா சொல்லுறது? உங்க பைபிள் இருக்குங்களா? 2 அப்பம் கிடையாதுங்க. நாட் 2 வேவ் லோவ்ஸ் கிடையாது. we are one loaf. ஒரே அப்பமா இருக்கிறோம் நம்ம, 2 அப்பம் கிடையாது. ஸோ கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில வந்து நம்ம ஒரே அப்பமா இருக்கிறோம். இன்னொரு வசனம் வாசிங்க, ரோமர் 12ஆம் அதிகாரம். நம்ம வந்து வெவ்வேறாக நம்ம பிரிந்திருந்தாலும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில நம்ம எல்லோரும் எப்படி இருக்கிறோம்? ஒன்னா இருக்கிறோம். வாசிப்போம். 15ஆம் அதிகாரம் வசனம் வந்து 5வது வசனம் பாருங்க. 12ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவா இல்ல மன்னிச்சுக்கீங்க, 12ஆம் அதிகாரம் 5வது வசனம். அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கு ஒருவர் அவயவங்களாய் இருக்கிறோம். புரிஞ்சுச்சிங்களா? நம்ம 2 கிடையாதுங்க. we are not 2 loaves, we are one loaf. தனிப்பட்ட அல்லது தனி கோதுமை தானியங்களாக இருந்தாலும் நம்ம எல்லாருமே தனித்தனியான ஒரு கோதுமை தானியங்களா இருக்கிறோம். நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள என்ன ஆகிறோம்? இந்த எல்லா கோதுமை தானியங்கள் எல்லாம் என்ன ஆகுது? கிறிஸ்துவுக்குள்ள ஒரே அப்பமாக ஒரே சரீரமாக நம்ம மாறுறோங்க. என்ன அற்புதமான ஒரு சத்தியம் பார்த்தீங்க. இது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தாங்க வெளிப்படுத்தப்பட்டது. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை நம்ம, அது ராஜ்யத்தின் திருச்சபைங்க. நம்ம அவருடைய சரீரமாகிய சபைங்க. நம்ம தனித்தனி தானிய கோதுமையா இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ள நம்ம எல்லாருமே யாரு? ஒரே. எப்படி நிறைய தானிய கோதுமைகள் வந்து கோதுமை தானியம் வந்து அது அரைக்கப்பட்டு அதை வந்து என்ன பண்றாங்க? ஒரே அப்பமாக பேக் பண்றாங்களோ, அது போலவே நாமளும் வந்து கிறிஸ்துவினுடைய அந்த கல்வாரி சிலுவையில் அவர் நமக்காக செய்ததை விசுவாசிக்கிறப்போ நம்புறப்போ தனித்தனியான நாம எல்லோருமே வந்து கிறிஸ்துவின் சரீரத்திற்குள்ளாக என்னவா மாறிடுறோம்? ஒரே அப்பமாக நம்ம மாறுறோங்க. இது தாங்க ரகசியம். விளங்குதுங்களா இல்லைங்களா? ஸோ அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தாங்க இந்த ரகசியம் வந்து என்ன பண்ணப்பட்டது? வெளிப்படுத்தப்பட்டது. அவர் தான் சொல்றாரு எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல, நமக்கும் யூதர்களுக்கும் இருந்த அந்த நடுச்சுவரை வந்து என்ன பண்ணிட்டாரு? கிறிஸ்து. வாசிப்போமே, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம் பாருங்களேன். இடைவிடாம 16வது வசனம் தான். பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே
இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். பகையை, நமக்கும் அவங்களுக்கும் இருந்த அந்த பகையை சிலுவையில ஆண்டவர் என்ன பண்ணாரு? கொன்று, அதனாலே இருதரத்தாரையும், நம்மையும், யூதர்களையும், கிரேக்கர்களையும், யூதர்களையும், ஜென்டைல்ஸும், புறஜாதியாரையும் என்ன பண்ணிட்டார்? அவரு ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். இந்த சத்தியங்கள் எல்லாம் யாருக்கு மாத்திரம்தான் வெளிப்படுத்தப்பட்டது? அப்போஸ்தலனாகிய பவுலுக்குங்க. நம்ம ஒரே அப்பமா இருக்கிறோம், ஒரே சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிறோம். ஸோ இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டு நீங்க இங்கதான் சர்ச்சு, அதாவது சர்ச்சுனா கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை இங்கதான் என்ன ஆயிடுச்சு, உருவாச்சுன்ட்டு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க பிரச்சனையில மாட்டிக்கிறீங்க. அதுதான் உண்மை. ஏன்னா இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல தான் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை உருவாச்சுன்னு சொன்னீங்கன்னா நீங்க என்ன பண்ணும்? அப்போ நடந்த அந்த சம்பவத்தை நீங்க திருப்பி ரீக்ரியேட் பண்ணும், அதை மீண்டும் உருவாக்கணும். அப்போ அங்க என்னென்னலாம் நடந்துச்சோ அது இப்போ உங்க வாழ்க்கையிலும் நடக்கணும். அப்பதான் நீங்க அந்த சபை. அப்படி இல்லைன்னா நீங்க அந்த சபை கிடையாது. அதை நாங்க செய்யறோம்ட்டு தான் இன்னைக்கு பெந்தேகோஸ்தே சபைகள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அது போய் மாய்மாலும் கிடையாது. அற்புத அடையாளங்கள் எல்லாம் செய்யணும். ஆமாவா இல்லைங்களா? ஆதி திருச்சபைன்ட்டு உங்களால் அழைக்கப்படுற அந்த ராஜ்யத்தின் திருச்சபையில என்ன செய்யப்பட்டது? அற்புதங்கள், அடையாளங்கள், அந்நிய பாஷை, இதெல்லாம் மீண்டும் உருவாக்கப்படணும். நீங்க அந்த பெந்தேகோஸ்தே சபை தான் கிறிஸ்துவின் சரீரமாக சபை தான் சொன்னீங்கன்னா அதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில காணப்படணும். அது மாத்திரம் கிடையாது, நீங்க பாவமே செய்யாத வாழணும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம். பெந்தேகோஸ்தே அந்த நாள்ல நடந்தது. அங்க இருந்தவங்க யாரும் பாவம் செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ள வந்தாரு இல்லைங்களா? ஒருத்தனும் பாவம் செய்யல. அதெல்லாம் தியானிக்க போகிறோம். ஒரே ஒருத்தர் செஞ்சாங்களேப்பா, அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இதெல்லாத்தையும் நீங்க ரீக்ரியேட் பண்ணணும். ஆகுமா உங்களால? முடியாதுங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை அங்க உருவாச்சுன்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளணும். நீங்க பண்டிகைகளை ஆசரிக்கணும். ஏன்னா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பண்டிகைகளை ஆசரிச்சாங்க. அவங்க நியாயப்பிரமாணத்தை எல்லாம் கை கொண்டாங்க. ப்ரூஃப்ஸ் எல்லாம் இருக்கு, காட்ட போறேன். ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணோம்? திருப்பி நியாயப்பிரமாணத்திற்கு கீழே போயிட்டு அதெல்லாம் கை கொள்ள வேண்டியதா இருக்கும். நீங்க யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட பண்டிகைகள் எல்லாம் கொண்டாடணும். இன்னைக்கு கூமுட்டிங்க சிலர் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. நாங்க பஸ்கா பண்டிகையை கொண்டாடுறோம், நாங்க கூடார பண்டிகையை கொண்டாடுறோம், நிறைய பேர் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. நீங்க கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை 2ஆம் அதிகாரத்துல உருவாச்சுன்னு சொன்னீங்கன்னா நீங்க பேதுருவை பின்பற்றணும். பவுலை பின்பற்ற கூடாது, முடியாது. ஒண்ணு பேதுருவை பின்பற்றணும், இல்லைன்னா நீங்க யாரை தான் பின்பற்றணும்? அப்போஸ்தலனாகிய பவுலை தான் பின்பற்றணும். பேதுருவை நீங்க பின்பற்றினீங்கன்னா நீங்க ஜூடைசம்குள்ள நுழையணும். லா பிளஸ் கிரேஸ், அதுதான் ஜூடைசம். அந்த யூத அமைப்பினர் என்ன பண்ணாங்க? போதித்தார்கள். நீ நியாயப்பிரமாணத்தையும் கை கொள்ளணும், நீ கிருபையிலையும். புரியுது? மிக்ஸ்டு மெசேஜ் ஆயிடும் உங்களுதும். இன்னைக்கு நிறைய சபையில் அதுதான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது ஒர்க் அவுட் ஆமாட்டு இருக்கு. ஏன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியல, கிருபையும் பிரமாணமும் ஒன்னா பயணிக்காதுன்னு அவங்களுக்கு தெரியல. we are not under law, we are under grace. ஆமாவா இல்லைங்களா? ரோமர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனங்க. நம்ம நியாயப்பிரமாணத்திற்கு கீழே இராமல் கிருபைக்கு கீழே உட்பட்டு இருக்கிறோம், பாவம் நம்மை மேற்கொள்ள மாட்டார். ஆமாவா இல்லைங்களா? புரியுதுங்களா? நம்ம பேதுருவை பின்பற்றுறது இல்லைங்க. பேதுரு நம்மளுடைய அப்போஸ்தலன் கிடையாது, அவர் யூதர்களுடைய அப்போஸ்தலன். விருத்த சேதனம் செய்யப்பட்டவர்களுக்கு அப்போஸ்தலனுங்க. நம்மளுடைய அப்போஸ்தலன் பவுல். அப்போஸ்தலனாகிய பவுல் தான் புறஜாதியார்களின் அப்போஸ்தலன். அவர் தான் சொல்றார், என்னை பின்பற்றுங்கள், நான் கிறிஸ்துவை எப்படி பின்பற்றனோ ரகசியத்தின்படி அப்படியாக நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று அவர் தான் சொன்னார். ஸோ இங்க 2ஆம் அதிகாரத்துல அந்த பெந்தேகோஸ்தே நாள்ல யூதர்களுக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது தான் நிறைவேறி கொண்டிருக்கிறது. Got it? புரியுங்களா? புரிஞ்சுக்குங்க. நீங்க எந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எந்த தீர்க்கதரிசிகள் இந்த சம்பவத்தை, இந்த பெந்தேகோஸ்தே, இந்த வாரத்தின் பண்டிகை அவங்க என்ன பண்ணாங்க? பார்த்தாங்க. ஆமாவா இல்லைங்களா? பார்த்து அதை என்ன பண்ணாங்க? தீர்க்க தரிசனமாக உரைத்தார்கள் தீர்க்கதரிசிகள் இந்த பெந்தேகோஸ்தே குறித்து.
இந்த வாரத்தின் பண்டிகை குறித்து, அதாவது பரிசுத்த ஆவியானவர் வருவதும் இந்த புதிய உடன்படிக்கை கர்த்தர் ஏற்படுத்த போகிறதை எல்லா தீர்க்கதரிசிகளும் பார்த்தாங்க. அதை என்ன பண்ணாங்க? அறிவித்தார்கள். எசேக்கியேல் இதெல்லாம் பார்க்க போகிறோம், யோவேல், எசேக்கியேல் எல்லாம். ஆனா எந்த தீர்க்கதரிசியுமே கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை குறித்து பார்த்தது கிடையாது. அதை குறித்து அவங்க பேசியதும் கிடையாது. ஏன்னா அது அவங்களுக்கு தெரியாது. புரியுதுங்களா? எந்த தீர்க்கதரிசியும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை அவங்க என்ன பண்ணல, பார்த்தது கிடையாதுங்க. இந்த கிருபையின் டிஸ்பென்சேஷனை, இந்த டிஸ்பென்சேஷன் ஆஃப் கிரேஸ், இந்த கிருபையின் யுகத்தை அவங்க பார்த்தது கிடையாது. அவங்களுக்கு இதை பத்தி ஒன்றும் தெரியாதுங்க. இதுதாங்க உண்மை. அப்போஸ்தலனாகிய பவுல் அதைத்தான் சொல்றாரு. கொலோசியர் வாசிங்க. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் வசனம் 14 24 நம்ம வாசிப்போம் பாருங்க. இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து, பவுல் சொல்றாரு, உங்களுக்காக நான் பாடுபடுறேன், அதனால நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். வாசிங்க. கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். என்ன ஒரு வசனம்! எவ்வளவு மீட் இருக்கு தெரியுங்களா இந்த வசனத்துல? பவுல் சொல்றாருங்க, கிறிஸ்துவின் எப்படியாப்பட்ட வசனம் பாருங்களேன். இன்னொரு முறை வாசிக்கிறேன் பாருங்களேன். கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். இது வேற என்னைக்கு நான் எடுக்கிறேங்க. 25வது வசனம். ஆதி கால நல்ல கவனிங்க. ஆதி காலங்களுக்கும் தலைமுறைகளுக்கும் மறைவாயிருந்து, எல்லாம் ஆதி காலம் முதல், ஃப்ரம் த பிகினிங், இதற்கு இருந்த எல்லா ஜெனரேஷன்ஸுக்கும் மறைமுகமாயிருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறதற்கு உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனானேன். பேதுரு மற்ற அப்போஸ்தலர்கள் இருக்கிற அந்த சர்ச்சு கிடையாது, அந்த சபைக்கு கிடையாது, அது ராஜ்யத்தின் சபை. இவர் சொல்றாரு அந்த சபை. எந்த சபை? இதுக்கு முன்னாடி வாசிச்சமானீங்களா? கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு நான் ஊழியக்காரனானேன். எதற்கு? ஆதி காலமாய் மறைமுகமாக வைக்கப்பட்ட அந்த ரகசியத்தை உங்களுக்கு என்ன பண்ண? வெளிப்படுத்த. என்ன ரகசியம் அது? அதைத்தான் நம்மளுக்கு போதிச்சுருக்கிறோம். கிறிஸ்து நம்மளுக்குள்ள இருப்பதே அந்த ரகசியம். நாம கிறிஸ்துவினுடைய சரீரம், அதுதாங்க அந்த ரகசியம். 7 ரகசியத்துல இது ஒரு ரகசியம். போதிக்க வேண்டியது நிறைய இருக்கு, ஆனா நம்மளுக்கு நேரம் இல்லை பாருங்க. ஸோ அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையெல்லாம் ஒன்றும் உருவாகலைங்க. அங்கே ஆல்ரெடி ராஜ்யத்தின் சபை இருந்துச்சு. நீங்க பேதுரு, யாக்கோபு, யோவான் அவங்க எழுத்துல எல்லாம் போயிட்டு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை தேடினா இருக்காது. அவங்க கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்ற வார்த்தையே உபயோகமும் படுத்திருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது தெரியாது. நீங்க வாசிக்கிறதெல்லாம் எதுவா இருக்கும்? இப்போ 2ஆம் அதிகாரத்தை தானே தியானிக்க போறோம். எவ்வளவு வசனம் உங்களுக்கு காட்டத்தான் போறேன். பேதுரு சொல்லுவாரு, இஸ்ரேல் வீட்டாரே, men of Israel சொல்லுவார் பாருங்க. ஒரே ஒரு வசனம் சொல்றேன், ஏன்னா இப்பவே எல்லாம் சொல்லிடக்கூடாது இல்லைங்களா? 2ஆம் அதிகாரம் வசனம் 22வது வசனம் பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 22வது வசனம் பாருங்களேன். இஸ்ரவேலரே, அங்க இருந்தவங்க எல்லாம் இஸ்ரவேலர்கள். அங்க ஒரு புறஜாதியானும் இல்லை. காட்டுங்க, இருந்தா ஒரு வசனம் காட்டுங்க. முடியாது. நிறைய இருக்கு. 36வது வசனத்துல இருக்கு, 38வது வசனத்துல. இதெல்லாம் வருகிற பாடத்துல உங்களுக்கு காட்டுறேன். என்ன சொல்ல வந்தேன்? இஸ்ரேல் விட்டாரு, இஸ்ரேலரே, சகோதரரே, அவங்கள தாங்க பேதுரு அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அங்க நீங்க புறஜாதியாரையோ கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையோ நீங்க அங்க பார்க்க முடியாது. அது வெறும் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நிருபத்துல மாத்திரம் தான் உங்களால என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். அதனால இந்த 2ஆம் அதிகாரத்துல கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை நீங்க கொண்டு வராதீங்க. கொண்டு வந்தீங்கன்னா நீங்க அவுட்டு.
ஒருவேளை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா என்ன நடக்குது? இவ்வளவு நேரம் எவ்வளவு பிரச்சனைகள் எல்லாம் காட்டினேன் இல்லைங்களா? இல்லைன்ட்டு இப்போ இன்னொன்னு சொல்றேன், சுவிசேஷம் அடிபடும். ஏன்னா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல கிருபையின் சுவிசேஷம் போதிக்கப்படவே இல்லை. என்ன திருப்பி சீமான காட்டுங்க பார்க்கலாம். இங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே பேதுரு வந்து இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவங்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், இதை நீங்க நம்புங்க, நீங்க ரட்சிக்கப்படுவீங்கன்னு சொன்னாருங்களா? காட்டுங்க ஒரு வசனம் தான். இல்லைங்க, அவர் என்ன சொல்றாரு? அவருடைய செய்தி என்ன? இஸ்ரேல் வீட்டாரே, நீங்க மெசியாவை என்ன பண்ணிட்டீங்க? கொலை செஞ்சுட்டீங்கடா, மனம் திரும்புங்க. நீங்க கொலை செய்த அந்த இயேசு கிறிஸ்துவை பிதா என்ன பண்ணார்? உயிரோடு எழுப்பினார். ஏன்னா அவரு தான் மெஸ்ஸியா. நீங்க மனம் திரும்புங்க. அவரை கொலை செஞ்சுட்டேன்றதுக்காக மனம் திரும்பி என்ன பண்ணுங்க? தண்ணியில ஞானஸ்நானம் எடுங்க பாவ மன்னிப்புக்கென்று. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய வரனை கிஃப்ட என்ன பண்ணுங்க? வாசிங்க 2ஆம் அதிகாரம் 38வது வசனம் பாருங்க. அப்போஸ்தலர் 2:38. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒருவருக்கொருவர் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். பாத்தீங்களா பெந்தேகோஸ்தேனால என்ன நடக்குதுன்ட்டு கிளியரா எழுதப்பட்டிருக்குங்க. ஃபுல்ஃபில்மெண்ட், அந்த புதிய உடன்படிக்கையின் நிறைவேறுதல் இங்க நடந்துட்டு இருக்குங்க. நீங்க செஞ்ச தப்ப ஒத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை மெசியாவை சாவச்சிட்டன்ட்டு நீங்க ஒத்துக்குன்னு மனம் திரும்பிட்டு தண்ணியில ஞானஸ்நானம் எடுத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் வந்துருவாரு. அவர் வந்தா என்ன பண்ணுவாரு? புதிய உடன்படிக்கையில வாக்களிக்கப்பட்டது நிறைவேற போகுது. நீங்கள் ஒரே ரெண்டு அப்போ யூதாவையும் இஸ்ரேலும் என்ன ஆவீங்க? ஒன்னா கர்த்தருக்கு என்று அடுத்த பாடத்திற்கு உசுரம் எல்லாம் வச்சுட்டு இருக்கு. விளங்கிச்சா இல்லைங்களா உங்களுக்கு? இது அவங்களுடைய ப்ரோக்ராம். அதை தான் பேதுரு போதிச்சார். அங்க சுவிசேஷம் அடிபட்டீங்களா? அங்க சுவிசேஷமே கிடையாது. அது அவங்களுடைய ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம். அது நம்மளுடைய சுவிசேஷம் என்ன? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வசனம் 1-4 இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து வேத வாக்கியங்களுடைய நம்மளுடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இதை நீ நம்பினா நீ என்ன பண்ணுவ? ரட்சிக்கப்படுவ. இங்கே கேட்கிறாங்க 2ஆம் அதிகாரம் 37வது வசனத்துல எல்லாம் கேட்கிறாங்க, யூதர்கள் குத்தப்பட்டு நாங்க என்ன செய்யணும்ட்டு பேதுரு சொல்றாரு, நீங்க வந்து என்ன பண்ணும்? மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று என்ன பண்ணுங்க? ஞானஸ்நானம் எடுங்க, பரிசுத்த ஆவியானவருடைய வரனை பெற்றுக்கொள்வீங்கன்றாரு. பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் அக்செப்டன்ஸ், ஃபெய்த் பிளஸ் ஒர்க். இப்போ நம்புது அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் திருப்புங்க. அங்க வந்து ஒரு ஜெயிலர் கேட்கிறான், நான் என்ன பண்ணும் ரட்சிக்கப்படுறதுக்குன்ட்டு. வாசிங்க 31வது வசனம், 16ஆம் அதிகாரம் 31வது வசனம். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. நீ ரட்சிக்கப்படனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. பவுல் சொல்றாங்க, நீ எந்த கிரியெல்லாம் செய்ய போவாத. நீ என்ன விசுவாசிக்கணும்? இயேசு கிறிஸ்து உன் பாவத்திற்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார் என்ற இந்த சுவிசேஷத்தை நீ விசுவாசிச்சா போதும், நீ ரட்சிக்கப்படுவ. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது கர்த்தருடைய ஈவு. It is a gift of God, not by works, by faith through grace, by grace through faith. இல்லைங்களா? ஸோ இந்த 2ஆம் அதிகாரத்துல வந்து இன்னமும் ஆண்டவர் யாரோடு தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறாரு? யூத ஜனங்களோடு, யூத மக்களோடு, இஸ்ரேல் நாட்டோடு தாங்க. முன்னுரையை மறந்துட்டீங்களா? அந்த ஓமைய, அந்த 1 வருஷ அவகாசம், அது தாங்க இது. ஆண்டவர் இன்னமும் இவங்களுக்கு தான் அந்த ராஜ்யத்தை வந்து வழங்கி கொண்டிருக்கிறாருங்க. இப்போ இவங்க எல்லாரும் மனம் திரும்பிட்டா, எல்லாருமே ரட்சிக்கப்பட்டுட்டா, இயேசு கிறிஸ்துவை மெசையாவாக ஏற்றுக்கொண்டா என்ன உருவாயிடும்? ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டுறாங்க இந்த பூமியில. இந்த ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டுட்டா இந்த யூதர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? உலகம் எங்கிலும் போயிட்டு இவங்களை வந்து ஆசீர்வாத வாய்க்கால்களாக ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லிருந்து நிறைவேறும். இருக்கிறீங்களா? இவங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாதாங்க இவங்க உலகத்துக்கு போயிட்டு என்ன பண்ணுவாங்க? சுவிசேஷத்தை சொல்லுவாங்க. இதுதாங்க புதிய உடன்படிக்கையின் என்ன ஊழியம். அதே நெக்ஸ்ட் சர்மன்ல உங்களுக்கு நான் டீச் பண்றேங்க. இங்க ஆண்டவர் வந்து இஸ்ரேல் ஜனங்களோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பை அவங்களுக்கு ஆண்டவர் வந்து என்ன சொல்றாரு? வெட்டி போட்டுறாதீங்க. மறந்துட்டீங்களா? அஃபியமீன் என்ற கிரேக்க பொருள் என்ன சொன்னீங்கன்னா, லெட் இட் பி, லெட் இட் அலோன், ஃபர்கிவ் தம். இந்த முருவாங்கோ வந்து கனி கொடுக்க
கனி கொடுக்க அவங்களுக்கு என்ன கொடுங்க? வாய்ப்பு கொடுங்க. அதுதாங்க இங்க ஆண்டவர் கொடுத்துட்டு இருக்கிறாரு. இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதை அவங்க பயன்படுத்தினாங்களா இல்லையா என்பதுதான் இந்த 7 அதிகாரம். அதை உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ பரிசுத்த ஆவியானவர் இந்த பெந்தேகோஸ்தே நாள்ல புதிய சபையை ஸ்டார்ட் பண்ணல. ஏதோ புதிய சர்ச்சை ஆண்டவர் என்ன பண்ணல? பரிசுத்த ஆவியானவர் உருவாக்கலைங்க. மாறாக இந்த 12 பேரையும் அந்த 120 பேரையும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? ஹோலி ஸ்பிரிட் எம்பவரிங் தம், அவங்களுக்கு பலன் அளித்துட்டு கொண்டு இருக்கிறாருங்க. அவங்களுக்கு சக்தி கொடுத்துட்டு இருக்கிறாருங்க. அவங்களுக்கு வரங்களை கொடுத்துட்டு இருக்கிறாருங்க. எதற்காக? இவங்க எல்லோருமே ரட்சிக்கப்பட்டு இவங்க என்ன பண்ணோம்? கிறிஸ்துவுக்கு சாட்சியா இருக்கணுங்க. அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியா இருக்கும்படியாக இந்த உலகத்தை இவர்கள் போய் சந்தித்து சுவிசேஷம், ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்லும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறும்படியாக, அதாவது அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8வது வசனம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்ன அதை நிறைவேற்றும்படியாக பரிசுத்த ஆவியானவர் இப்ப அவங்களுக்கு கொடுக்கப்பட்டாருங்க. பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு அவர்கள் மேல என்ன பண்ணாரு? அன்னைக்கு பெந்தேகோஸ்தே நாள்ல வந்தாருங்க. இந்த 12 கோத்திரங்களையும் அந்த 2 அசைவாட்டும் அப்பமும் என்ன பண்ணப்பட்டுதாங்க? தேவனுக்கென்று முதற் பலனாக செலுத்தப்பட்டதுங்க. தீர்க்க தரிசனத்தின் கண்ணோட்டத்துல நீங்க படிச்சாதான் வேதத்தை புரிஞ்சுக்க முடியும். நம்மளதெல்லாம் ரகசியம். நம்மள தியானிக்கிறப்ப தீர்க்க தரிசனம் தேவையே கிடையாது. ஆனா நம்மளத விட்டுட்டு கிறிஸ்துவின் சரீரமாகி சபையை விட்டுட்டு நீங்க வெளியே போனாலே தீர்க்க தரிசனம் தான். ஏன்னா இவங்களுக்கு நடக்கிறது எல்லாமே சொல்லப்பட்டது. ஆதி காலம் முதல் தீர்க்க தரிசிகளால் சொல்லப்பட்டது தான் இவங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறி கொண்டிருக்கிறது. நமக்கு எதுவுமே சொல்லப்படல. நம்ம ரகசியம். நம்மளுக்கெல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலியமாக கிறிஸ்து எது சொன்னாரோ அதுதாங்க நமக்கு. பெந்தேகோஸ்தேனா என்னன்னு புரிஞ்சிச்சிங்களா? அந்த பண்டிகைனா என்னன்னு புரிஞ்சிச்சிங்களா? என்ன நடக்குதுன்னு புரிஞ்சிச்சிங்களா? புரிஞ்சிருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். அடுத்த பாடத்துல அதனுடைய அந்த அப்கோர்ஸ் அதுல பாதி தான் நிறைவேறுச்சு, இன்னும் பாதி நிறைவேறல. அதையும் உங்களுக்கு காட்ட போறேன். ஆனா அது நிறைவேறினா எப்படி இருக்க போகுது அந்த புதிய உடன்படிக்கை என்பதை வருகிற பாடத்துல உங்களுக்கு நான் கத்துத்தரேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களுக்கு ஊழியம் செய்வாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.